ஹாய் குட் மார்னிங் வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎஸ்கே பிளாக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் கஸ்டர்ட் தான். ஃப்ரூட் அண்ட் நட் கஸ்டர்ட் தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. பால் குடிக்காத குழந்தைங்க, ஃப்ரூட் சாப்பிடாத குழந்தைங்க, நட்ஸ் சாப்பிடாத குழந்தைங்களாம் இந்த மாதிரி டெசர்ட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ஈஸியா சாப்பிட்றாங்க. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. என் பையன் கட் ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும்னா ரொம்ப அவனை கஷ்டப்படுத்தி சாப்பிட வைக்கும். ஆனா இது செஞ்சு கொடுத்தேன், அவனாவே சூப்பரா சாப்பிட்டு முடிச்சிட்டான். இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னா, அதை செய்முறை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல கஸ்டர்ட் பவுடர் இருக்கு. மார்க்கெட்ல நிறைய சூப்பர் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. நான் வெனிலா கஸ்டர்ட் பவுடர் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இத வந்து காய்ச்சி ஆற வச்ச பால்ல நல்லா கட்டி இல்லாம கலந்து விட்டுக்கோங்க. நிறைய சூப்பர் மார்க்கெட்ல நிறைய ஃபிளேவர்ஸ்ல கஸ்டர்ட் பவுடர் கிடைக்குது. உங்க பிள்ளைங்களுக்கு எந்த ஃபிளேவர் பிடிக்குமோ நீங்க அதை போட்டுக்கோங்க. இது வெனிலா ஃபிளேவர் மைல்டா இருக்கும், எல்லோயிஷ் கலராகவும் இருக்கிறதுனால பாதாம் மில்க் ட்ரிங்க்னு நினைச்சு கூட பசங்க குடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கனால நான் இதை எடுத்தேன். அப்புறம் ஸ்வீட்டுக்காக நான் கண்டென்ஸ்ட் மில்க் எடுத்துக்கிறேன். நீங்க சுகர் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஆட் பண்ணீங்கன்னா என்னன்னா கொஞ்சம் டார்க்கிஷ் ப்ரௌன் வரும். நான் பாலுக்கு தேவையான கொஞ்சமான அளவு மட்டும் கண்டென்ஸ்ட் மில்க் எடுத்துக்கிறேன். பாருங்க, 4 டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன், ரொம்ப நிறைய எடுக்கல. இது ரொம்ப மைல்டு ஸ்வீட் தான் கொடுக்கும். ஏன்னா ஃப்ரூட்ஸ்ல ஆல்ரெடி வந்து நமக்கு ஸ்வீட் இருக்கும், நேச்சுரல் ஸ்வீட்டே, அதுவே போதும். பசங்க சாப்பிடணுன்றதுக்காக நான் இது போடுறேன். பெரியவங்க சாப்பிடணும்னா இந்த கண்டன்ஸ் மில்க் கட் பண்ணிட்டு ஃப்ரூட்ல இருக்க ஸ்வீட்னஸே போதும். பால் நல்லா காய்ச்சி பொங்கி வந்த பிறகு அடுப்பை ஃபுல் சிம்ல வச்சுட்டு நீங்க இந்த கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, கலந்து விட்டுட்டு ஆல்ரெடி நம்ம கலந்து வச்சுக்கோலையா கஸ்டர்ட் மில்க் பவுடரு பால்ல, அதை ஒரு தடவை ஃபைனலா கலந்து விட்டுட்டு இந்த பாலை ஃபுல் சிம்ல வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி கட்டி தட்டாம கலக்கிக்கோங்க. மொத்தமா ஊத்தி கலர்னா கொஞ்சம் அங்கங்க லம்ஸா இருக்கும், அது வேண்டாம். அது இல்லாம பொறுமையா நீங்க ஊத்தி அடுப்பை சிம்ல வச்சு கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை ஃபாஸ்ட்ல வச்சு கலராதீங்க. பாத்திரம் அடி கனமான பாத்திரம் இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பாருங்க, ஒரு கொஞ்ச நேரத்துல ஒரு 5 மினிட்ஸ்லயே பால் வந்து நல்லா கெட்டி ஆகுறத உங்களால பார்க்க முடியும். நான் குங்குமப்பூ ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்தா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க, அது ஆப்ஷனல் தான். என்கிட்ட இருந்துச்சு, நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணலாம், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிட்டு ஏலக்காய் பவுடர் கூட போட்டுக்கலாம். நல்லாதான் இருக்கும். ஆல்ரெடி வெண்ணிலா ஃபிளேவரே நல்லாதான் இருக்கும். நீங்க கார்டமன் பவுடர் கூட போடுறது இருந்தா போட்டுக்கலாம். நான் தேவையான நட்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன், எல்லாமே குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். சாரப்பருப்பு, பாதாம், முந்திரி, அக்ரூட்டு அதாவது வால்நட், அப்புறமேட்டு வந்து வாட்டர்மெலான் சீடு எடுத்திருக்கேன். பம்கின் சீடு, என்ன சீட் வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்க. எல்லாம் லைட்டா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு. அது இப்போ வந்து பால் கொஞ்சம் கெட்டியாகிற ஸ்டேஜ்ல இதை ஆட் பண்ணிக்கோங்க. நட்ஸை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி பாருங்க, நான் கலக்குற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பால் இன்னும் கொஞ்சம் கெட்டி தட்டும். அப்ப நீங்க வந்து பாலை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பாலை இறக்கி வச்சிருங்க. பாருங்க, இந்த அளவுக்கு பால் கெட்டியானதும் நீங்க இறக்கி வச்சிருங்க. ரொம்ப கெட்டி ஆயிடுச்சுன்னா ஃப்ரூட் போட்டு கலக்கும் போது ரொம்ப கெட்டி ஆயிடும். இந்த அளவுக்கு கெட்டியான பிறகு நான் பாருங்க மாதுளை 1 கப் அளவுக்கு மாதுளை பழம் போடுறேன். இப்ப நான் யூஸ் பண்ற பாலோட அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா 1/2 லிட்டர் ஃபுல் கிரீம் பால் யூஸ் பண்ணிருக்கேன். எந்த பிராண்ட் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல் கிரீம் மில்க் யூஸ் பண்ணும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும், திக்னஸும் நல்லா கிடைக்கும். அப்புறம் ஆப்பிளும் கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன், பிகாஸ் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியா இருக்கும். அப்புறம் ஏலச்சி வாழைப்பழம் நான் ஆட் பண்ணிருக்கேன், ஏலக்கி. நீங்க வேணும்னா நேந்திரம் பழம் போட்டுக்கலாம், செவ்வாழை போட்டுக்கலாம், கற்பூர வாழை போட்டுக்கலாம். எல்லாமே டேஸ்டா இருக்கும், பசங்களுக்கு ஹெல்த்தியாவும் இருக்கும். என்கிட்ட இந்த வாழைப்பழம் தான் இருந்துச்சு, ஏலக்கி தான், அதனால அதை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். பாருங்க, ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டோன்னே எவ்வளவு திக்கா இருக்கு பாருங்க. பால் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஃப்ரூட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதை வந்து ஒரு கிளாஸ் பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பாருங்க, கிளாஸ் பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணி நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தா. குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது நீங்க என்ன பண்ணுங்க,
இத அப்படியே செஞ்சு ரெடி பண்ணி வார்மா இருக்கும்போது நீங்க குடுத்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிட்டுருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.